ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாருக் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான எக்கு கறி குழம்பு செய்ய போகிறோங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. குழம்பு செய்ய ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 5 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். எல்லா முட்டையும் உடைச்சி ஊற்றினதும் 1/2 டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து, கூடவே 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூளை சேர்த்து, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து, 1/4 டீஸ்பூன் பெப்பர் பொடியை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஒரு விஸ்கை வச்சு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா மசாலாவும் முட்டையில் நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு, பேன் சூடானதும் 2 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து, எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண முட்டையை தோசை மாதிரி இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி ஊற்றி எடுத்துக்குங்க. இப்போ முட்டை ஒரு பக்கம் கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் தோசை திருப்பி வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா பக்கம் நல்லா முட்டை ஃப்ரை ஆனதும் நம்ம தோசை திருப்பி வச்சு 3ஆ கட் பண்ணிக்கலாம். இப்போ முட்டை ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா முட்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு, பேன் சூடானதும் 3 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து, எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு மராட்டி மொக்கு, 2 லவங்கம், ஒரு பட்டை, 5 மிளகு, ஒரு பிரிஞ்சி இலை, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம். அடுத்து பொடியாக கட்டின 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கி வர சமயத்தில் நம்ம மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரை வச்சு ஒரு சின்ன இஞ்சியை 4ஆ கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து 5 பல் பூண்டை சேர்த்து, கூடவே 6-7 முந்திரியை சேர்த்து, 2 பச்சை மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண 2 பெரிய தக்காளியை சேர்த்து, கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு அரைச்சி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் 1 டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம அரைச்சி வச்ச விழுதியும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த மசாலாவுடைய பச்சை வாசனை போனதும் 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூளை சேர்த்து, கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூளை சேர்த்து, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்க. இந்த சமயத்தில் 2 டீஸ்பூன் தயிரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தயிரும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நம்ம மசாலாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ மூடியை போட்டு மூடி 2 நிமிஷம் அப்படி குக் ஆகட்டுங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்தாச்சு. இந்த சமயத்தில்
நம்ம ரெடி பண்ண முட்டையை ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கலாம். எல்லா முட்டையும் சேர்த்ததும் நல்லா டிப் பண்ணிட்டு மூடியை போட்டு மூடி 1 நிமிஷம் அப்படி குக் ஆகட்டுங்க. கடைசியா கொத்தமல்லியும் சேர்த்து இப்போ மூடியை போட்டு மூடி இது அப்படியே குக் ஆகட்டும். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க, நம்ம கிரேவில முட்டை நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம பர்ஃபெக்டான எக்கு கறி குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்ற டேஸ்டாகவும் சூப்பரா இருக்குங்க. வீட்டில் இது பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமா இருக்குங்க. இந்த டேஸ்டின கறி குழம்பு ரெசிபி வீட்ல ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி இன்னும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.